வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சொத்து தொடர்பான அசல் ஆவணங்கள் நம்ம கையில இருக்கு. ஆனால் அந்த சொத்துக்கு தொடர்புடைய அந்த உரிமையாளர் இறந்து போற பட்சத்துல நம்ம மேற்படி என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கணும். மேற்படி ஒரு சொத்தினுடைய உரிமையாளர் இறந்து போற பட்சத்துல அந்த உரிமையாளருடைய வாரிசுகள் என்ன பண்ணும்? அவருக்கான இறப்பு சான்றை பதிவு செய்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்த இறந்த நபருக்கு எத்தனை வாரிசுகளோ அந்த வாரிசுகள் தொடர்பான தகவல்களை கொடுத்து வருவாய்த்துறையிடமிருந்து வாரிசு சான்று பெற்றுக்கொள்வது நல்லது. மேற்படி அந்த இறந்த நபருக்கு எத்தனை வாரிசுதாரர்கள் இருக்கிறாரோ அத்தனை வாரிசுதாரர்களும் மேற்படி பத்திரங்கள் கிரயம் செய்வதாக இருக்கட்டும், பாக பிரிவினை செய்து கொள்வதாக இருக்கட்டும், அல்லது பாக விடுதலை பத்திரம் செய்து கொள்வதாக இருக்கட்டும், வேறு எந்த பத்திரங்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும் இந்த மொத்த லீகலஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க அனைவரும் சேர்ந்து வந்து கையொப்பமிட்டால் மட்டுமே மேற்படி பத்திரங்கள் பதிவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும், பதிவு செய்யப்படும். எனவே ஒரு சொத்தினுடைய உரிமையாளர் இறந்து போற பட்சத்துல அவருடைய இறப்பு சான்று, லீகலஸ் சர்டிபிகேட், அதாவது வாரிசு சான்று, இந்த ரெண்டு சான்று இருந்தால் மட்டுமே மேற்படி இறந்த நபருடைய பெயரில் உள்ள பத்திரங்களை வேறு நபருக்கு கிரயம் செய்வதோ மற்ற பத்திரங்கள் பதிவு செய்வதோ அதன் மூலமாய் நாம் செய்து முடிக்க முடியும்.